ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஃப்ரெண்ட்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்ட்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, ஓகே? பார்ட்குள்ள போகலாம். நம்ம சுகாவோட ஹவுஸை காட்டணும்னா சுகா ஹாலில் தான் செம்ம சேடாக உட்காண்ட்ருக்காரு. நம்ம பண்ண ஒரு மிஸ்டேக்கால லீக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கன்னு டிசைட் பண்ணி அந்த பிளேஸ்க்கு ஜங்குக்கை வர வச்சு தூக்கிட்டு போயிட்டானே ஜங்குக். இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம். ஜேகப் எவ்வளவோ சொன்னான் வெயிட் பண்ணுன்ட்டு. நான் கொஞ்சம் கேட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அந்த மொமெண்ட்டே திங்க் பண்ணிட்டு நீ டேயை பார்க்கவே முடியாதோ. ஏன்னா 2 வீக்ஸ் நம்ம ஜேகே யாரையுமே பார்க்க விடாத அளவுக்கு தானே நம்ம டேயை வச்சுருந்துருப்பாரோ அவரோட ஹவுஸ்லேயே. இனி பார்க்கவே முடியாதோங்கிற மாதிரி சேட்லி சுகா உட்காந்துருக்க மூமெண்ட்டை நம்ம ஜேகப் பக்கத்துலேயே உட்காந்துருந்து நோட் பண்ணிட்டு நம்ம சுகா பக்கத்தில் வந்துட்டு சரி விடு ஹயாங், ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி நான் உன்னை திட்டேன், அதுக்காக ஏன் இவ்வளோ சேட் ஆகுறேன்? எதுக்கு இப்போ நீ இவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆகிட்ருக்க? நீ டென்ஷன் ஆகாத. டேய் கண்டிப்பாக ஜேகே கிட்டே இருக்க சொல்ல ஹாப்பியாக தான் இருப்பான். 2 வீக்ஸ் அவன்கிட்ட இருந்து ஹாப்பியாக தானே இருந்தான், சேஃபாக தானே இருந்தான். நீ ஃப்ரீ பண்ணிவிடு. இல்லைடா, இதுக்கப்புறம் அந்த ஜேகே நம்ம டேயை பார்க்கவே அலோவ் பண்ண மாட்டான். டேய் நீ பார்க்கவே முடியாது. நான் அவசரப்பட்டு இந்த மேரேஜுக்கான ஒர்க்கை பண்ணியிருக்கக்கூடாது. நீ சொன்ன, நான் கொஞ்சம் டைம் எடுத்துருந்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேனுங்கிற மாதிரி ஜேகப்ட சொல்லவும் சரி விடு ஹயாங் பார்த்துக்கலாம். அந்த ஜேகே எதுலையாவது சிக்குவாம்ல, அவனை பிடிச்சி நான் அரெஸ்ட் பண்ணிவிட்டு டேயை நான் ஹவுஸ்க்கு கூட்டு வந்துடுவேன், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகாவுக்கு நம்ம ஜேகப் கொஞ்சம் தைரியம் கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அந்த ஹவுஸுக்குள்ளே இப்போ ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் ஒரு 13 மெம்பர்ஸ் உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா, ஜேகப்பு, ஜிமினா, வயன் இவங்க எல்லாருமே ஷாக் ஆகி இவங்க எல்லாரும் எதுக்கு இங்கே வந்திருக்காங்கங்கிற மாதிரி நோட் பண்ணோம். அந்த ஜேகேக்கு இப்போ என்ன வேணுமா, எதுக்காக அவனோட பாடி கார்ட்ஸை நம்ம பிளேஸ்க்கு வர வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜேகப் அப்படியே சுகா பக்கத்தில் இருந்தவர் எழுந்துக்கிட்டோம். சுகா அப்படியே நம்ம உள்ளே என்றாகிற ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா நம்ம டேயை நம்ம ஜங்குக் பிராடாஸ்டலே தூக்கிட்டு ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாரு. டே என்ன சும்மாவாக இருக்கிறாரு, நம்ம ஜேகேயோட ஹேரை பிடிச்சி இழுக்கிறாரு, காட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. பன்னி என் ஹவுஸ்க்கு நீ என்னை கூட்டிகிட்டு வந்துட்ட, நம்ம 2 பேரும் நீ இங்கேயே இருப்போம்ன, என்னை விட்டு எங்கேயும் போகாத, நமக்கு இந்த பிளேஸ் தான் கரெக்டாக இருக்கும், நம்ம 2 பேரும் இங்கேயே இருப்போம்ன அப்படிங்கிற மாதிரி என் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு வந்துட்டேன், இங்கேயே இருப்போம். ஹயாங்கிட்ட நான் உன்னை பற்றி சொல்கிறேன், ஹயாங் உன்னை ஃபர்கியூவ் பண்ணிடுவானாங்கிற மாதிரி பேசிக்கிட்டே நம்ம ஜேகேயோட செக்ஸில் கிஸ்லாம் வேற பண்ணுறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் நம்மகிட்டே பன்னிக்கிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருப்பாரோ அந்த மூமெண்ட்டில் இப்படி தூக்கிட்டு வர நம்ம ஜேகே கிட்ட இருக்கிறாரு. இந்த மாதிரிட்டு ஜேகே கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பார்த்து ஜிமினா, வயனு, நம்ம சுகா, ஜேகப் எல்லாருமே ஷாக் ஆனோம். நம்ம பாய்ஸஸ் இவ்வளோ வெறியை நோட் பண்ணிவிட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸில் இருக்கிற நம்ம டேடா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பன்னி கீழே இறக்கி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் அப்படியே கரெக்டாக சுகா கிட்ட கொண்டு வந்து நம்மகிட்ட இறக்கி விடுவார். அந்த மாதிரி இறக்கி விட்டா ஹயாங் நான் உன்னை பார்க்க ஹவுஸ்க்கு வந்துட்டேனே, இனி நான் இங்கே தான் இருப்பேன். பன்னி என்கிட்ட சொன்னா நம்ம ஹவுஸ்லேயே நீ இருந்துக்கோன்னு சொன்னா, அதனால நான் இனி இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு சுகா ஷாக் ஆகி ஜேகப்பையும் நம்ம ஜங்குக்கையும் நோட் பண்ணோம். நம்மகிட்ட இப்படி சுகா பக்கத்தில் விட்டுட்டு சுகாவையும் ஜேகப்பையும் நோட் பண்ணிவிட்டு எனக்கு பிரின்ஸு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் என்னோட பிரின்ஸுக்கு அந்த பிளேஸில் இருக்கிறத விட உங்கள் கூட உங்கள் ஹவுஸில் இருக்கணும் தான் ரொம்ப ஆசைப்படுறான். அதுக்கு தான் இங்கே கொண்டு வந்து விட்டுறேன். மார்னிங் என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ண போய் தான் அந்த பிளேஸில் டே இங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு போனேன். அப்புறம் எனக்கும் டேக்கும் வெட்டிங் ஆயிடுச்சு. நான் ப்ராப்பராக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மேரேஜ் பண்ணி சைன் வாங்கியிருப்பார்ல அந்த பேப்பரை நீட்டுறாரு ஜேகப் கிட்ட. நல்லா பார்த்துக்கோ, இப்போதுலேருந்து உன்னோட பிரதர் டே, அதாவது என்னோட பிரின்ஸ், என்னோட ஒய்ஃப், ஓகே? என் ஒய்ஃபுக்கு வேறு யாராலையும் இனி மேரேஜ் பண்ணி வைக்கவே முடியாது. என்னோடய ஒய்ஃப்க்கு உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான், உங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு சொன்னான். அதான்
பெயின் ஆகி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து விடுறேன். என்கிட்டேருந்து திரும்பவும் டேயை பிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணிங்க, இன்றைக்கி என்ன மாதிரி நடந்துக்கிட்டனோ அதை விட மோசமாக நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி பிரின்ஸ் நான் இப்போ கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு டாட்டாலாம் காட்டிட்டு அப்படியே நம்ம ஜேகே திரும்ப வரா அந்த மாதிரி திரும்பினோம். இப்படி சுகா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நம்ம டே டக்குன்னு வந்து ஜேகேயோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. எங்கே போகிற பண்ணி அப்படிங்கிற மாதிரி பிடிச்சா, ஏன் ஹவுஸ்க்கு போகிறேன் பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இதான் ஹவுஸ், எங்கே போகிற நீ எங்கே போகிற நீ எங்கே இரு அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகாவுக்கு ஜேகோப்புக்கு ஜிமினாவுக்குலாம் ஒரு மாதிரி இருந்தான். ஜேகேக்குமே ஒரு மாதிரி இருக்குது. டேயோட ஃபேஸை ஒரு ஹேண்ட்ஸில் கப் பண்ணபடி பிடிச்சிட்டு அண்ட் கப் பண்ணியிருப்பார்ல அந்த ஹேண்ட்ஸில் இருக்க ஃபிங்கரை வச்சு டேயோட டீரியை வெயிட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அங்கே க்ரை பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு தானே நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஹயாங்க பார்க்கணுன்னு தானே நீ க்ரை பண்ண? ஆமாம், ஹயாங்க பார்க்கணுன்னு சொன்னேன், கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி அழுவாரா அந்த மாதிரி அழுதான். பிரின்ஸ் ப்ளீஸ் என் முன்னாடி இப்படி க்ரை பண்ணாத. இப்போ நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? உன் ஹவுஸில் கொண்டு உன்னை விடுவேன்னே. உன் ஹவுஸில் இப்போ உன்னை விட்டாச்சு. இது என்னோடய ஹவுஸ் கிடையாது, நம்ம ஹவுஸ் அங்கே இருக்குது. நான் நம்ம ஹவுஸில் தான் இருப்பேன். இல்லை நீ என்னை விட்டு எங்கேயும் போகாத பண்ணி, என்னை விட்டு எங்கேயும் போகாத பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சான். டேயோட ஃபேஸை 2 ஹேண்ட்ஸால் கப் பண்ணபடி பிடிச்சிட்டு, ப்ளீஸ் பிரின்ஸ் க்ரை பண்ணாத. நீ இந்த மாதிரி க்ரை பண்ணினா என்னால் தாங்க முடியாது, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். நீ அங்கே இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு தான் உன்னை நான் இந்த ப்ளேஸ்க்கு கூப்பிட்டு வந்தேன். ஏன் முன்னாடி திரும்பவும் க்ரை பண்ணிகிட்ருக்காத. உனக்கு எப்போ இந்த பன்னியை பார்க்கணுன்னு திங்க் ஆகுதோ, இந்த பன்னியை நீ எப்போ மிஸ் பண்ணுறியோ அப்போ நீ நம்ம ஹவுஸ்க்கு வா, உனக்காக நம்ம ஹவுஸில் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி எடுத்து விட்றாரு. பன்னி எங்கே போகிறேன், நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேக்கப் பண்ணபடி பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு. ப்ளீஸ் பண்ணி நீயே எங்கள் கூடயே இரு, இந்த ஹவுஸில் இரு, என்னை விட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. இந்த மாதிரி அழுதா அந்த பேக்கப் பண்ணியிருக்க அந்த ஹேண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, மார்க் சீக்கிரம் காரை போய்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாடி கார்ட்ஸ்லேருந்து எல்லாருமே நேராக வேகமாக வெளியே போய் காரில் அரேஞ்ச் ஆனோம். மார்க்குமே நம்ம ஜொங்குக்கு போகிற காரை போய் ஆன் பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். இந்த மாதிரி ஹக் பண்ணியிருக்க அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, சாரி பிரின்ஸ், ஐ எம் சாரி, என்னால் இந்த ஒர்க்கை மட்டும் பண்ண முடியாது. நாங்கள் எப்போதுமே எனிமீஸ் தான். ஹயாங்க்கு நான் எப்போதுமே எனிமி மட்டும்தான். என்னால் இந்த ஹவுஸில் இருக்க முடியாது. உனக்காக நம்ம ஹவுஸில் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். உன்னை எப்போதுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு உன் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு லைட்டாக புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு ரன் பண்ணபடி வேகமாக கார் இருக்கிற பிளேஸ்க்கு ஓடுவாரா. அந்த மாதிரி ஓடுனா, பன்னி நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக நம்ம டேயுமே ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனோம். நம்ம ஜொங்குக்கு தான் வேகமாக ரன் பண்ணபடி வந்து காரில் உட்காந்துருவார்ல, கார்ஸ் அப்படி ஒன் பை ஒன்றா மூவ் ஆன் ஆகிறத பார்த்துட்டு, பன்னி நீ என்ன பண்ணுற பண்ணி என்னை விட்டுட்டு எங்கே போகிற பண்ணி என்னை விட்டுட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி இப்படி அழுதுகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு சுகா அப்படியே வந்து நம்மகிட்டே ஹக் பண்ணபடி பிடிச்சா, ஹயாங் நீயாவது சொல்லு ஹயாங், பன்னி என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. பன்னி விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏங்கி அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம சுகாவுக்கு என்ன சொல்லுன்னே தெரியல. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி இருக்க ஜேகேக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேரக்டரானுங்கிற மாதிரி ஜேகப்பு பயங்கர டென்ஷனில் உட்காந்துருக்காரு. என்னடா இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒயின் கேட்டோம். நான் ஜேகே எல்லா பிளேஸ்லேயும் நோட் பண்ணியிருக்கேன், ஜேகேக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டரா, இந்த அளவுக்கு சாஃப்டாக என் பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னால் நம்ப முடியல. அவன் முன்னே எவனாவது நின்று ஓங்கி கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிட்டாலும் அதே பிளேஸில் கில் பண்ணிட்டு போடுறவன். எவ்வளோ திருப்பி நான் அவன் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எல்லா டைமும் என்னை எதிராவது ஒரு பிளேஸில் சிக்க வச்சுட்டு அவன் தப்பிச்சிடுவான். ஆனால் டே சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு க்ரை பண்ணுறான், பெயினாக இருக்கான்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போடுறான். நான் நினச்சேன் ஜேகே
கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துப்பான், மிஸ்பிஹேவாக நடந்துப்பான். அவனை அந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணி டார்ச்சர் பண்ணுவான், அங்கேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பான் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அந்த ஜேகே எங்கே போனான்? கண்டிப்பாக அந்த மாஃபியா ஜேகே இவன் கிடையவே கிடையாது. இவனுக்குள்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னால் நம்பவே முடியல. ஜேகேவோட கேரக்டருக்கும் இப்போ இருக்கிற இந்த கேரக்டருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் சுகாவுமே அந்த மூமெண்ட்டை தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜங்குக்கோட கேரக்டர் தான் ஃபுல்லாகவே நம்ம சுகாவுக்கும் ஜேகப்புக்குன்னு தெரியும்ல. ஆனால் டேக்காக நம்ம ஜேகே எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்டை பார்த்து நம்ம சுகா ரொம்ப ஷாக் ஆனா. இப்போ இந்த பெட்ரூம்குள்ளே நம்ம ஜிமினா என்ட்ராகிறத பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான்? பன்னின்னு சொல்லி க்ரை பண்ணா, அப்புறம் ஸ்லீப் பண்ணிட்டான். ஜிமின், நீ இவனை தானே பார்த்த? இவன் எந்த மாதிரி டேட்டை இருந்தான் அப்படிங்கிற மாரி சொல்லவும் 2 டைம் நம்ம ஜங்குக்கு தானே நம்ம ஜிமினா பார்த்துருப்பாரு மாஸ்க் வச்சு. அந்த மூமெண்ட்டில் இப்போ எப்படி இருந்தானோ அதேமாரி தான் டேக்கிட்ட அப்போதுமே இருந்தான். கூட எப்படிலாம் ஜங்குக்கு இருக்கிறானோ அப்போல்லாம் இதே மாதிரி சாஃப்டாக தான் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற? ஆமாம் சுகா, இது வரைக்கும் கிட்ட அவன் கோவமாக திட்டி பேசி நான் பார்த்ததே கிடையாது. அவன் ஹேண்ட்ஸில் ஒரு ப்ரேஸ்லெட் இருந்துச்சே, நீ கூட எங்கேருந்து வாங்கினான்னு என்கிட்ட கேட்டியே, அதுக்கு ஏதோ ஷாப்பில் வாங்கினான்னு சொன்னாம்ல, அது ஷாப்லலாம் வாங்கல, அது ஜேகேவோட ப்ரேஸ்லெட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற? அவனோட ப்ரேஸ்லெட்டா? ஆமாம், அந்த பிளேஸில் நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான்னு அவனை திட்டி பனிஷ் பண்ண அன்னைக்கு ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, எனக்கு உன்னோட ப்ரேஸ்லெட் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தான் கேட்டான். கேட்ட அடுத்த செகண்டே கேர்டை கலட்டி கொடுத்துட்டான். என்னை இந்த ப்ரேஸ்லெட்டை நீ உன் ஹேண்ட்ஸ்லேயே போட்டுக்கும், நான் பக்கத்தில் இருந்த மாதிரி ஃபீலாக இருக்கும். நீ என்ன மாதிரி ஸ்ட்ராங்காக தைரியமாக போல்டான பர்சண்ட்டாக மாறிடுவ, ரொம்ப கெத்தாக மாறிடுவேங்கிற மாதிரி ரொம்ப மோட்டிவேஷனாக தான் பேசினான். அப்போவே எனக்கு அந்த பர்சன்ட் பேசுகிற மூமெண்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்குமே ஜேகே ஒரு நல்ல பேருங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் பட் அது மாஃபியா ஜேகேன்னு எனக்கு தெரியல. பன்னின்னு சொன்னானே அது ஏதோ தேர்ட் பர்சன் நினச்சேன். அது இந்த ஜேகேவாக இருக்கும்னு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜிமின் அந்த மாதிரி சொல்லிவிட்டு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற சுகா? ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டான், ப்ராப்பராகவே மேரேஜ் பண்ணிக்கிட்டான். இனி ஜேகே கிட்டேருந்து டேயை பிரிக்க முடியாது. அப்படியே நீ ஏதாவது பிரிக்கிற மாதிரி ஒர்க் பண்ண, ஜேகே நீ வேறு மாதிரி தான் ஒர்க் பண்ணுவான். இங்கே உங்கள் கூட இருக்கணும், ஹயாங்ஸ் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஹவுஸ் வேண்டான்னு இங்கே வந்துட்டான். நீ இங்கேருந்து டேயை அவனோட ஹவுஸ்க்கு அனுப்ப போறியா, இல்லை இங்கேயே வச்சுக்க போறியா? இல்லைன்னா நீ எனிமையாக திங்க் பண்ணிகிட்ருக்க ஜேகேயை ஃபர்கிவ் பண்ணி ஜேகேயை நம்ம ஹவுஸ்க்கு கூட்டு வர போறியா? என்ன பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதை இப்போ வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை. டேஸஸ் மூவ் ஆன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் என்ன, டேயை ப்ராப்பராக மேரேஜ் பண்ணிக்கிட்டான், பார்ப்போம். டேஸஸ் மூவ் ஆன் ஆகட்டு. கிட்ட எப்போ பார்த்தாலும் ஜேகே பற்றி பேசாட. அப்புறம் அவன் ஜேகே பற்றி பேசுனா உன்னை பார்க்க அவன் வந்துட்டுருக்கான்னு மட்டும் சொல்லு. இப்போதைக்கு வருவான், 2 days கழிச்சு வருவான், 3 days கழிச்சு வருவான்னு மட்டும் சொல்லு. தேவையில்லாமல் வேறு எதையும் சொல்லி இங்கேருந்து நீ ஜேகேவோட பிளேஸ்க்கு டேயை கூட்டிகிட்டு போகக்கூடாது, ஓகேவா? கண்டிப்பாக அவன் உன்கிட்ட ஹெல்ப் கேட்பான். நான் ஜேகேயை பார்க்கணும், பன்னியை பார்க்கணும், என்ன பன்னியோட ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லுவான். டேயை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ டேயை அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போக டே தான் பெயின் ஆவான். பெயின் ஆகிற மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் அந்த ஜேகே பிறகு டேயை அவன்கிட்டயே வச்சுப்பான். இப்போ ஏதோ க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் நம்மக்கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கான். டேஸஸ் போகிறதுக்கு டைம் வேணும், இந்த மேரேஜ் லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் டைம் வேணும். ஏன் அவன் கரெக்டான பேரான்னு நான் முதல்ல டிசைட் பண்ணி திங்க் பண்ணணும். அப்புறம் வேணால் மற்றதை திங்க் பண்ணி பார்த்துக்கலாம். அது வரைக்கும் டேயை எப்போதும் காலேஜுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு வா. தேவையில்லாமல் ஜேகேவோட பிளேஸ்க்கு போகக்கூடாது. ஒருவேளை ஜேகே டேயை காலேஜில் மீட் பண்ணால் ஹஸ்பண்ட் நான் சொல்லிட்டு பேசினா அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், அப்போ நம்ம 2 பேராலையும் ஒன்றும் பண்ண முடியாது.
நீ ஏன்டா அவனோட பிளேஸ்க்கு அவனை கூட்டு போகக்கூடாது? அவனா டேயை தேடி வந்து எங்கே பேசினாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாரி நம்ம ஜிமினாவை சொல்லிக்கிறாரு. இங்கே கட்டாகி நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வீமின் 2 பேருமே காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தான். இப்போ நம்ம சுகா தான் நேராக நம்ம டேயும் ஜிமினாவையும் நோட் பண்ணிவிட்டு, வாங்க உங்கள் 2 பேரையும் நானே காலேஜில் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவே நம்ம டேயும் ஜிமினாவையும் காலேஜுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி காலேஜுக்கு கூட்டிகிட்டு வந்தால் காலேஜோட என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஜங்குக்கும் நம்ம மார்க்குமே நின்றுட்டுருக்காங்க. டேயை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ நம்ம டே தான் காரை விட்டு இறங்குன அடுத்த செகண்டே ஆப்போசிட்டில் நிற்கிற ஜங்குக்கு பட்டுட்டு வேகமாக ரன் பண்ணபடி ஓடி போய் ஜம்ப் பண்ணி அப்படியே ஜங்குக்கு மேலே உட்கார்றாரு. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறத பட்டுட்டு நம்ம மார்க்கு ஷாக் ஆனோம். ஜங்குக்குமே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி டேயை கிரிப்பாக பிடிச்சா ஜங்குக்கும் டேயும் கீழே விழாத அளவுக்கு பேக் சைடு வந்து நம்ம மார்க் படிக்கிறாரு. ஏன் பேபி இவ்வளோ வேகமாக வந்து ஜம்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒன் டே நைட்டுக்குள்ளேயே என்ன அவ்வளோ மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் டேயோட ஃபேஸ் அப்படியே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ நம்ம டே வந்து ஜம்ப் பண்ணியிருப்பார்ல, அந்த பிரேக் பண்ணிவிட்டு கீழே நார்மலாக நிற்கிறாரு. ஜங்குக்கை விடவே மாட்டேங்கிறாரு. டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கையும் டேயும் நோட் பண்ணால், ஜிம்மி நான் தான் இப்படி நேற்று நைட்டு வேறு கிளாஸ் நிறைய எடுத்திருப்பார்ல, அந்த கிளாஸெல்லாம் நோட் பண்ணிவிட்டு சுகாவை பார்ப்பாரு. இந்த மாதிரி பார்த்தா சுகா கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்டையும் டேக்கிட்டையும் வந்துட்டு, டேயாங் உனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, கிளாஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பன்னி இப்போ தானே வந்துருக்கு, நான் எங்கேயும் போக மாட்டேன், நம்ம பன்னி கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கூட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம சுகா வந்து நீ போ, பிறகு அவன் பன்னி கூட பேசி இப்போ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் டே ஜங்குக்கு விட்டு போக மாட்டேங்கிற மாதிரி அடம்பிடிக்கிறத பார்த்துட்டு நம்ம பன்னி தான் நம்ம டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி, ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதோட நான் உன்னை பிக் பண்ண வரேன், நீ நான் ஜிமினா எல்லோரும் சேர்ந்து மாலுக்கு போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நிஜமாலுமா மாலுக்கு கூட்டிகிட்டு போவியா? ஆமாம், உன்னையும் ஜிமினாவையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ நீ கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே ஹயாங் பாய், பனி பாய், ஹயாங் பாய் அப்படிங்கிற மாதிரி மார்க்குக்கு வேறு ஒரு பாய் சொல்கிறது. பாஸுக்கு இப்போ வந்து நம்ம மேலே கொஞ்சம் லவ் ஃபீல் வந்துருக்கு, பிரதர் ஃபீல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, போயிட்டு வாங்க பாஸ், போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கு வேறு பயங்கரமாக டாட்டாலாம் காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டினோம். இப்போ நம்ம ஜங்குக் தான் டே போட்டும் வா அப்படிங்கிற மாதிரி கிளம்புனா நம்ம சுகா தான், எங்கே பாரு ஜங்குக், இத்தனை பர்சன்ஸ் பார்க்குற பிளேஸில் நீ டே வந்து மீட் பண்ணுறது உன்னோட எனிமியால் என் பிரதருக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நீ லவ் பண்ணுற, அவனும் லவ் பண்ணுறான், ஏன் மேரேஜ் வரைக்குமே நீ பண்ணிட்ட, நீ ஒரு மாஃபியா, நீ நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவ, நாங்கள் தான் டேக்கு ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எங்கே 2 பேரையுமே நீ கில் பண்ணாலும் கில் பண்ணுவ. ஆனால் ஒன்றால் என் பிரதருக்கு சின்னதாக ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் பிஸ்னஸ் மேனாக யோசிக்க மாட்டேன். ஜங்குக், அதை ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு இந்த வேர்ல்டில் எல்லாமே என் டே மட்டும்தான், டேக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டே ஒன்றை தான் வேணும், ஒன்றை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்சான், அது இப்போ நடந்துருச்சு. நீ தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி உன் பிளேஸ்க்கே வந்தாலும் நான் அதை தடுக்கவும் மாட்டேன். ஆனால் ஒன்னாலேயோ உன் எனிமீஸாலேயோ என் டேக்கு சின்னதாக கூட ப்ராப்ளம் வரக்கூடாது. அப்படி வந்தால் இந்த சுகாவை நீ வேறு மாதிரி தான் பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசினா இந்த சுகாவை கிராஸ் பண்ண நம்ம ஜங்குக்கு தான் தேவையில்லாமல் நீ டென்ஷன் ஆகுது சுகா. என் பாடி ஹார்ட்ஸில் ஒருத்தர் கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகாத அளவுக்கு பார்த்துக்க தெரிஞ்ச எனக்கு என்னோட பிரின்ஸை எனக்கு பார்த்துக்க தெரியாதா? நான் டெட் ஆனாலும் டெட்டாகி இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் ஆகுவேன். இந்த பாடியை விட்டு சோல் போகி இந்த பாடி தரையில் வந்து வேணாலும் வெளியுமே ஒழிய ஏன் பிரின்ஸ்க்கு சின்னதாக கூட ஒரு அடியோ எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் பக்கத்தில் கூட நான் வரவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, மார்க் ஒர்க்கருக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம ஜங்கு கிளம்பி போனோம். சுகாவுக்கு வந்து இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஜேகப் தான் சும்மாவே இருக்க மாட்டார் பிள்ளைக்கு. நம்ம ஜங்குக்கிட்ட எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறாரோ அதேமாரி இன்னொரு பர்சன்ட் ஜான்கிட்டையும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பார் பிள்ளைக்கு. அந்த பர்சன்ட்டை இப்போ ஜங்குக்கை விட்டுட்டார்ல, ஜங்குக்கு வந்து டேயோட ஹஸ்பண்ட் ஆகிட்டார்ல, அதனால நம்ம ஜேக்கு ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாரு.
ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு ஜானுங்கிற மாதிரி நியூவாக இன்னொரு பர்சன்ட் அதுவும் மாஃபியா மேண்டம் அந்த மாஃபியா கிட்ட நம்ம ஜேகப் ஃபைட்டுக்கு போகிறாரு. இதை நோட் பண்ணிவிட்டு ஒயன் காண்டாகி ஜேகப் உனக்கு அறிவே கிடையாதுடா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸில் நீயா போய் என்ட்ரு ஆகுவியா, எதுக்காக ஜானோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்க, இப்போ என்னடா ஜங்குக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜேகே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன், இப்போ ஜேகே விட்டுட்டு என்னடா ஜானை பார்க்க போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது ஒயன் ஜேகே வந்து இப்போ என்னோட டேயோட ஹஸ்பண்ட் ஆகிட்டான். ஒரு வேளை நான் ஜேகே ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக டே ரொம்ப பெயின் ஆவான். இவ்வளோ டேஸ் எனக்கு எனிமி மாதிரி தெரிஞ்சுமே இப்போ வந்து என் டேயோட ஹஸ்பண்ட் மாதிரி தெரியுறான். என்னால் ஜேகே வந்து இனி என்ன பண்ண முடியுங்கிறது தெரியல. அதுக்காக மற்ற மாஃபியாஸ் கேங்ஸ்டரை நான் வந்து அப்படியே விட்டுலாம் வைக்க மாட்டேன். அந்த ஜாக்கையும் சரி இந்த ஜானையும் சரி நான் 2 பேரையுமே பிடிப்பேன். ஜாக் எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஜான் இப்போ ஜாக் இருக்கிற பிளேஸ்க்கு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போவே அந்த ஜானை அவன் பிளேஸில் இருக்க வச்சாதான் அந்த ஜாக் மதியம் இந்த ஜேகே மதியம் இன்னும் ஒரு பர்சன்ட் இந்த பிளேஸ்க்கு வர மாட்டாங்க. அதனால தான் ஜானோட ஹோல் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக ஹெட் ஆஃபீஸில் கொடுத்து அந்த ஜானை கீல் பண்ணுறதுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஒயன் தான் ஜியோப் நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது, எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கு பார்த்து நீ மட்டும் ஏன் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா இந்த மாதிரி பர்சன்ஸால் தான் எங்கள் லைஃப்பில் எங்கள் பேரண்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நாங்கள் இழந்துட்டு நிற்கிறோம். இந்த பிளேஸில் நாங்கள் இப்படி நிற்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் தான். அதனால தான் நான் யாரையுமே கொஞ்சம் கூட ஈவிரக்கம் பார்க்காம அவங்கள பெற்ற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி மொத்தமாக இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். ஜேகே தான் இங்கே இருக்கிறதுலே டாப் ஹெட் மாஃபியா, அவனுக்கு கீழே தான் மற்ற எல்லாருமே. அதனால தான் ஜேகே இந்த பிளேஸில் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டா எல்லா ப்ராப்ளமும் எண்டாயிரும் நினச்சேன். ஆனால் ஜேகேக்கு அப்புறம் ஜாக் இருக்கான், ஜாக்குக்கு அப்புறம் இந்த ஜான் இருக்கான். அதான் ஜேகே இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் ஜானையும் ஜாக்கை தான் ஏதாவது பண்ண போகிறேன். அப்போ நீ ஜேகேயை அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? அது சரியாக தெரியல. ஒருவேளை இதேமாரி ப்ராப்ளம் ஜேகே பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சா ஒரு போலீஸ் மேனாக நான் ஜேகேயை கில் பண்ண கூட தயங்க மாட்டேன். டேயை பற்றி திங்க் பண்ணவா என்னோடய ஒர்க்கை பற்றி திங்க் பண்ணவானுங்கிறது தெரியல. இப்போ எனக்கு ஜானை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டுமே கிடச்சிருக்கு. அதை நான் கலெக்டும் பண்ணிட்டேன். இதை கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் ஹெட் ஆஃபீஸில் கொடுத்து அந்த ஜானை இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் ஆக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜேகப் ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறது. அங்கே நம்ம ஜேகப்போட ரூமுக்கு வெளியே மற்ற ஜேகப்க்கு கீழே ஒர்க் பார்க்குற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களா, அதில் ஒரு பர்சன்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஜானுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுவான். என்ன மாதிரி சொல்கிறத கேட்டு என்னடா அவனை 2 பேரையும் பார்த்தா பயப்படுவேன், என்ன பார்த்தா பயப்பட மாட்டியா, அவனை 2 பேரையும் விட்டுட்டு கடைசியில் என்கிட்டயாடா வரேங்கிற மாதிரி ஒரு காண்டில் இந்த ஜேகப்போட இன்ஃபர்மேஷன் மட்டுமே எனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்கவும், ஜேகப்போட இன்ஃபர்மேஷனாக என்ன, ஜேகப்புக்கு 2 பிரதரு, ஜேகப்போட கேர்ள் ஃப்ரெண்டு ஒயனு அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்தேன். இதில் டேயோட கேரக்டர் வந்து ஒரு சைல்டிஷ் கேரக்டர் இல்லை, சுகா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், நம்ம டே வந்து ஒரு சைல்டிஷ் கேரக்டர். அப்போ நம்ம டேயை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணணும். டே வந்து நம்ம சொல்கிறதுக்கெலாம் கோஆப்ரேட் பண்ணுவான். டேயை பார்த்து 2 பேருமே பயந்து துடிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஜேகேங்கிற ஒரு கேரக்டர் டேக்கு பின்னாடி இருக்குது தெரியாமல் டேயை தூக்குன்னா ஜேகப் சரண்டர் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை கில் பண்ணதுக்கு இவன் ஆர்டர் போடுறான். டேயை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கில் பண்ணுங்கள். அப்போன்னா அந்த ஜேகப்புக்கு நான் யாருன்னு தெரியும்னு டேயை கில் பண்ணுற அளவுக்கு அவன் ரெடி பண்ணியிருக்கான் பாடி கார்ட்ஸை. இங்கே டைம் ஸ்கிப் ஆக்கி இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் அதே மாதிரி நம்ம டே காலேஜை விட்டு வெளியே வந்தால் ஜேக்கும் இல்லை சுகாவும் இல்லை, இந்த 2 மூமெண்ட்டை பார்த்துட்டு போச்சு இந்த பன்னி என்ன நல்லா ஏமாற்றிடுச்சு, நல்லா ஏமாற்றிடுச்சு. அந்த பன்னியை அந்த பஞ்சு பண்ணுற பேக்ஸை வச்சு ஃபேஸ்லேயே பஞ்சு பண்ணணும். ஈவினிங் வருவேன்னு சொல்லிட்டு போனால் இப்போ பற்றியா இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா நம்ம டேயை வந்து நம்ம ஜொங்கு பேக்கப் பண்ண பிடிக்கவும் யார் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எப்படி திரும்ப வரா அந்த மாதிரி திரும்பினா ஜொங்கு பின்னாடி நிற்கிறத பார்த்துட்டு பன்னி நீ இங்கேட்டா இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஆமாம் உன் ஹயாங் தான் சொன்னான் நீ ஜேகேவா வராத பன்னியை வர சொன்னான், அதான் ஜேகேவா வராமல் பன்னியை வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே கூட போகிறதுக்காகவே நியூவாக வேறு ஒரு கார், அதாவது மாஃபியா ஒர்க்குக்கு இவர் யூஸ் பண்ணுற கார் இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி நார்மல் பர்சன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கார் வாங்கியிருக்காரு புதுசாக. அந்த காரை காட்டுறாரு டேக்கிட்ட. வாவ்
நைஸ், கார் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக போய் கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சீட்லேயே உட்காந்து வேற பார்க்குறாரு. இந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு அவருக்கு பேக் சைடு சீட்டில் ஒரு சீட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். நான் இங்கே தான் உட்காருவேன், எங்கேயும் எந்திச்சி போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுறது பார்த்துட்டு எல்லாருமே ஸ்மைல் பண்ணான். ஜிமினா, நீ டே பக்கத்தில் உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினா கரெக்டாக டே பக்கத்தில் இருந்தால் பன்னியை நோட் பண்ணிவிட்டு பன்னி நீ இந்த பக்கம் வந்து உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, நான் மார்க்கு கூட கொஞ்சம் மீட்டிங் சம்மந்தமாக பேசணும், நீ இப்படியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கு காரை ட்ரைவ் பண்ணால் மார்க் பக்கத்தில் நம்ம ஜேகே உட்காந்துட்டு நம்ம ஜேகேயும் நம்ம மார்க்கு வந்து பிஸ்னஸ் விஷயமா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் டேக்கு ஹாப்பி, என்ன பன்னி கூட போகிறாருல கூட ஜிமினா வர, அதனால செம்ம ஹாப்பியாக ஜாலியாக ஜிமினா கிட்டே பேசிக்கிட்டே வராரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் இப்போ மாலில்